இன்னைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுறதை விட இன்ஸ்டாகிராமில் செல்போன்ல ரீல்ஸ் எடுக்கிற போராளிகளை தான் இன்னைக்கு சமுதாயம் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா போராடினா எதுவும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பாலன் இல்லத்தில் நடந்த டெல்லியில் நடந்த நீட் விலக்கு போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டம் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதலா வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களின் சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தணும். கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றோம். பைக் ரேலி அப்படின்னு பல்வேறு நீட் ஒழிப்பு போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அரசு அமைஞ்ச பொழுது 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைஞ்ச உடனே நீட் பாதிப்பை கண்டறியத்துக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் தலைமையில் எங்களுடைய அப்பொழுது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டியை அமைச்சார். அந்த கமிட்டி தமிழ்நாடு முழுக்க மாணவர்களை சந்திச்சு, பெற்றோர்களை சந்திச்சு, ஆசிரியர்களை சந்திச்சு, கல்வியாளர்களை எல்லாம் சந்திச்சு ஒரு பரிந்துரையை அரசு கொடுத்தாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் நீட் விலக்கு வேணும்னு ஒரு சட்ட முன்வடிவை எங்களுடைய கழக தலைவர் அப்போது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல. உடனே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். டெல்லியில நீட் குளறுபடிக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு தான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான தொடக்கமாகத்தான் நான் இந்த போராட்டத்தை பார்க்கிறேன். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா அவரும் நிச்சயம் இதுதான் சொல்லியிருப்பாரு. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் எந்த அளவுக்கு எளிமைக்கு சொந்தக்காரரோ அதே அளவுக்கு போராட்ட குணத்திற்கும் அவர் சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஐயா நல்லக்கண்ணு அவருடைய சிலையை திறந்து வைக்கிறது என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன்.